ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் மீனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். மீன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாதத்துடைய கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீன ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலை இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு எப்படி தாங்க அமைந்திருக்கு. அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று லாபஸ்தானத்தில் இருந்து புதன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று லாபஸ்தானத்தில் இருந்து சூரியன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல பிப்ரவரி 21ஆம் தேதி அன்று சுகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து புதன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஸோ கிரக மாற்றங்களும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல மீன ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரியில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான ஆபத்து நிறைந்திருக்க போகுது, அதே போல எந்தெந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே மீன ராசி நேயர்கள் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல எப்பொழுதுமே மீன ராசினியர்கள் நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைவேறும். ஆசைகள் அனைத்துமே கைகூடி வரலாம். அதனால உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரத்தால் பயணம் தரும் காரியங்களில் நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். காரியங்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மீன ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் மூலம் பணவரத்து உங்களுக்கு குறையலாம். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும். தனாதிபதி செவ்வாய் நல தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்களாம். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பணத்தவை உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த வேலை செய்யும் முன்பு அதை பற்றி அதிக யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் கூட இருக்கிறது. இந்த காலகட்டம் மீன ராசினியர்களுக்கு பண ரீதியாக கொஞ்சம் தட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கலாம். சில நேர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட கண்டிப்பா உருவாகும். அதனால பணத்தை செலவு செய்யும் போது நிதானமாக யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சகஜ நிலை கண்டிப்பா காணலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்கிடும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். உறவினர் வகையில் செலவுகள் கண்டிப்பா ஏற்படும். நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகழலாம். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, காரிய அனுகூலம் உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரலாம். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. திடீர் பண தேவை உங்களுக்கு உண்டாகும். அதே போல மீன ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக முடியலாம். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுங்க.
ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த மாதிரி முயற்சிகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். நீங்க அப்படி செய்தே ஆகணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த முயற்சியை நீங்க செய்யலாம். எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரலாம். பணவரத்து கொஞ்சம் தாமதப்படலாம். பெற்றோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது கொஞ்சம் உங்களுக்கு நல்லதுங்க. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கொஞ்சம் தாமதம் ஆகலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் மெத்தனம் காணப்படும். எந்த ஒரு வேலையும் அழைந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். மீன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால திட்டமிட்ட படிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு கண்டிப்பா உதவ போகுது. திறமையுடன் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா இருக்கலாம். அடுத்ததாக மீனம் ராசியில புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரியில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை தரலாம். பணவரத்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியலாம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இந்த நேரத்தில் கண்டிப்பா அகலலாம். தடைப்பட்ட பண உதவி கண்டிப்பா உங்களை வந்து சேரலாம். அடுத்ததாக மீனம் ராசியில உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதிகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மாறலாம். விருந்தினர் வருகை கண்டிப்பா இருக்க போது. குடும்ப செலவுகள் அனைத்துமே குறையலாம். பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையலாம். அதே போல பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக மீனம் ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன திருப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே நீங்களாம். எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. இதனால உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரீதியாக பணவரத்து கண்டிப்பா அதிகரிக்கும். குடும்பத்தினர் தொடர்பான கவலைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்களாம். இதனால நீங்க உங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கூட குறையலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். தாய் வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தாமதம் அனைத்துமே நீங்கி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் விலகலாம். ஸோ இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் விலகக்கூடிய ஒரு நேரமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க மிகுந்த சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு கிடைக்கலாம். பண ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஏற்படாது. ஸோ மீன ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த பிப்ரவரியில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்தில் மீனம் ராசி நேயர்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா சித்தர்களை மனதார வழங்கி வரலாம். இந்த மாதிரி சித்தர்களை நீங்க மனதார வழங்கி வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கவலை நீங்கலாம். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட இதனால ஏற்படும். அதனால ஏதாவது கோவில் குளங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சித்தர்களை நீங்க வழிபாடு செய்யலாங்க. முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா வியாழன் மற்றும் வெள்ளி. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 18 மற்றும் 19. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 12. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீனம் ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.